Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாமே? பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் லாங் வீக் நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணி ஒரு வாரம் மேலே ஆச்சு. பிகாஸ் இப்போலாம் டைமே கிடைக்கிறதில்ல, ஆஃபீஸ்லாம் போகிறனால போயிட்டு வந்து படுக்கவே நேரம் சரியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் ஸோ தட் தான் கைஸ் லேட் ஆகுது எனக்கு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. சாரி ஃபார் தேட். அண்ட் நான் ட்ரை பண்ணுறேன் போக போக வீக் டேஸ்லேயே அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆஃபீஸில் இருந்தால் இப்போ வீக்கெண்ட் வரும்னு தோணுது. ஆனால் பட் வீக்கெண்ட் வந்தால் என்ன பிளான்னே தெரியல, ஒன்றுமே இல்லை. தூங்கி எழுந்திரிச்சு ஐயோ போர் அடிக்குது இங்கே போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் வர வீக்கெண்ட்லாம் ஒஸ்ட்டு, வெரி ஒஸ்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சேலரியே போடலை எங்களுக்கு. ஸோ வெரி ஒஸ்ட்டு. வெளியே போய் சரி ஏதாச்சும் ரிவ்யூ போடுவோம், ஃபுட்டு கிட்டுன்னு போனால் சேலரி வரல. ஓகே என்ன பண்ணலான்னு யோசிக்கவே முடியாத நிலைமையில் இருந்தேன். சரி வீட்டிலே தான் இருந்தேன். ஓகே பார்ப்போம் இந்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து டீட்டெயிலாம் எடுத்து ஒரு உங்களுக்காக ஒரு 4-3 இதை எடுத்துருக்கேன் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் அவங்களுக்காக இது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து March 30 வந்து என்ன டே தெரியுமா உங்களுக்கு? March 30 பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு இட்லி டே. இட்லிங்க, ஆமாங்க, சத்தியமாக உண்மை, நான் சொல்லலை, கூகுளில் பார்த்தேன். March 30 வந்து வேர்ல்டு இட்லி டே. அது வந்து ஃபுல்லாக பெருசாக கொண்டாடுறாங்க. அது இப்போலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான் வேர்ல்டு இட்லி டேன்னு ஆரம்பித்து March 30 வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து யாராலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு இனியவன் அப்படின்னு அவர் தான் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணார். இந்த டே வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஈவெண்ட்லாம் வச்சு ஆரம்பித்தாங்க. அதில் அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷமாக வந்து இட்லி டே தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இட்லியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு இட்லியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியில் வெறும் 39 கேலரிஸ் தாங்க இருக்குது. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப கம்மியான கேலரிஸ் இருக்குது ஃபுட் இட்லியில் நோ ஃபேட், நோ கார்போஹைட்ரேட்ஸ், நோ சேச்சுரேட்டட் ஃபேட், இதுவுமே கிடையாது. நோ கொலஸ்ட்ரால், ஒன்றும் கிடையாது. ஸோ தான் எல்லாமே இட்லி சாப்பிடுங்கிறாங்க வீட்லேயும். நம்மளுக்கு ஆனால் இட்லியை பார்த்தா ஒரே பறந்துடும். அதுவும் இட்லி சூடாக இருந்தால் அதுவும் மீன் குழம்பு தான் சாப்பிடுவோம். சில பேர்லாம் இட்லியை பார்த்தாலே வெறுக்கிறவங்க கோஷ்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். இட்லி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட் நிறைய பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்களுக்கே பிடிக்காமல் போயிடுச்சு இப்போலாம். ஏன்னா அதில் டேஸ்ட் இல்லை, வெறும் மாவு மட்டும் தானே. நம்மளுக்கு அஜினோமோட்டோ போட்டு எல்லாமே போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி பழகிட்டோம் நம்மலாம். அதனால் இட்லி வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். பார்த்திங்கன்னா வெறும் 39 கேலரிஸ். தோசையில் பார்த்திங்கன்னா 100 கேலரிஸ் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப கம்மி. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஸோ பார்த்திங்கன்னா March 31 வந்து நம்ம இட்லி டேயாக கொண்டாடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் பார்த்துட்ருக்கோம், ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸாக. இட்ஸ் அபவுட் 47 days நினைக்கிறேன் இன்னையோட. அண்ட் கமல் சார் கூட போய் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு கூட நான் நியூஸில் பார்த்தேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு பேச வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தேன். நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் லேட் அப்டேட், சாரி ஃபார் தட். சப்ஸ்கிரைபருக்கு நான் சாரி சொல்ல விரும்பிக்கிறேன். பிகாஸ் என்னால் முடியல. அண்ட் ஐ வாண்ட் டெல் பிகாஸ் ஸ்டெர்லைட் பார்த்தீங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணி இதோட 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு இன்னும் அதோட சீரியஸஸ் தெரியாமல் நம்ம இன்னும் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிவி நிறைய கான்ட்ரவர்சிஸ், யாரும் சப்போர்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கான்ட்ரவர்சிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் கடைசி 10 days ஆஃப் யுனைட்டி ஆகி ரொம்ப தூத்துக்குடியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. அண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அங்கே போய் சப்போர்ட் பண்ண முடியாட்டி கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு நம்ம வந்து விஷயத்தை தான் நடக்குது. ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியே எமிட் ஆகுது ரொம்ப அதிகமாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் லைஃபுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்ணு தெரியாமல் போயிருக்கு நிறையா பேருக்கு. அதே மாதிரி அபார்ஷன்ஸ், கேன்சர், அதே மாதிரி நிறையா நடக்குது. அதெல்லாம் நம்ம 4-5 பேருக்கு சொன்னோன்னா அவங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. நம்மளாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா March 23, 2013 பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அளவுக்கு அதிகமாக வெளியே காற்றுல விட்டு நிறைய பேர் வந்து வாமிட்டிங், கண்ணெரிச்சல்லாம் ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு 100 crores ஃபைன் போட்டிருக்காங்க. திருப்பி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியல, இல்லாட்டி எல்லாருமே மொத்தமாக பெருசாக வெடித்து எல்லாருக்குமே ஏதாச்சும் ஆனால் தான் இவங்களுக்குலாம் சீரியஸ்னஸ் தெரியுமான்னு தெரியல. அண்ட் இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்.
ஸோ தட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 4-5 பேருக்கு சொல்லுங்கள். முடிஞ்சால் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம். இப்போ ஸ்டெர்லைட்டுக்காக நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வி ஹேவ் டு சப்போர்ட். நேராக போய் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். சோஷியல் மீடியாச்சும் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். என்ன நடக்குது, நியூஸ் தான் கவர் ஆகலை, நியூஸ் தான் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் கைண்ட்லி டூ யுவர் சப்போர்ட் ஃபார் பேன் ஸ்டெர்லைட், சேவ் தூத்துக்குடி. அண்ட் சாரி ஃபார் த லேட் அப்லோடிங். என்னால் சத்தியமாக எனக்கு டைமே ஒரு கிடைக்கல. நைட் 11 o'clock தான் வருவேன் வீட்டுக்கு. ஸோ தட் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இஃப் இட்ஸ் கோயிங் டு பி நைட் ஷிஃப்ட் சேஞ்சிங், கண்டிப்பாக காலைல தூக்கத்துலேருந்து வந்து கூட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கான்செப்ட் எடுத்து நான் கண்டிப்பாக போடுவேன். கார்த்தி and oh guys, this is for the week. And sorry, salary வரல. உண்மையிலேயே தான் சொல்லணும், salary வரல. இல்லாட்டி கூட ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ரிவ்யூ போடுவேன், ரிவ்யூ போட்டிருப்பேன் எடுத்து. பட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. லெட் மீ salary வரட்டும், கண்டிப்பாக போகிறோம். ஒரு நல்ல பார்த்து வச்சு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய், நானும் ரொம்ப நாள் ஆச்சு நல்லாலாம் சாப்பிட்டுக்குவேன். டயட்டில் வேறு இருக்கேன்னா, ஸோ தட் இந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். பட் ஒரு சீட் மீல் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஒரு நாள் நான் போக போகிறேன். அது வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் vlog-ஆக தருவேன். அண்ட் I'll do my best guys, and happy weekend. Have a great day and kindly do support for ban Sterlite and save Thoothukudi. பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஸ்விக்கில் கூட ஆர்டர் இல்லை. அந்த அதெல்லாம் கிட்ஸுக்குன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. 90s கிட்ஸ் நம்ம கிட்ஸ் கிடையாது, வயசாகிடுச்சு. மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு டப்பாவை தட்டிட்டு போங்க. பாய் கைஸ்.